பெண்களுக்காக சாணக்கியர் தந்த 7 முக்கியமான விதிகளை இன்று பார்க்கப் போகிறோம். இங்கு சொல்லுவது புனையப்பட்ட ஒரு கதை இல்லை. இது மிகப் பெரிய ஒரு உண்மை. தினமும் ஆயிரக்கணக்கான பெண்கள் வீட்டிற்குள் அனுபவிக்கிற அமைதியான போர். பெண்ணே, இந்த வீடியோவை அவசரமாக பார்க்காதே. ஏனென்றால் இந்த வீடியோ உனக்கு ஆறுதல் சொல்ல வரவில்லை. இது உன்னை அழ வைக்கவும் வரவில்லை. உன்னை உள்ளுக்குள்ளே குலுக்க வந்துள்ளது. இதை முழுவதும் கேட்க தயாரா? உன் வாழ்க்கையை அழிக்கிறவர் வெளியில் இருக்கிற எதிரி இல்லை. உன் வீட்டுக்குள்ளே அமைதியாக உட்கார்ந்திருக்கிற ஒருவர். அவர் உன்னை அடிக்க மாட்டார், அவர் சத்தம் போட மாட்டார். ஆனால் தினமும் உன் மனதை சுருக்குவார். உன் தன்னம்பிக்கையை மென்று துப்புவார். நீ எதுக்கும் சரியில்லை என்று அவர் சொல்வதில்லை. அவர் உன்னை அப்படியே உணர வைப்பார். அதுதான் ஆபத்து. உடலை காயப்படுத்துவது ஒரு தாக்குதல். மனதை உடைப்பது ஒரு திட்டம். அந்த திட்டம் நடக்கிற இடம்தான் உன் வீடு. உலகம் பார்க்கும்போது அவர் நல்ல கணவன். ஆனால் கதவு மூடியதும் அவர் அரசன். நீ கைதி. சாணக்கியர் எச்சரிக்கிறார். உன்னை பயப்பட வைப்பவர் உன் எதிரி. உன்னை சுருக்க வைப்பவர் உன் எதிரி. உன்னை நீயே சந்தேகிக்க வைப்பவர் உன் மிகப்பெரிய எதிரி. அவர் யார் என்பது முக்கியம் இல்லை. ஆனால் அவர் கணவராகவும் இருக்கலாம். பொறுமையாக இருந்தால் மாறுவாரா? இல்லை. பொறுமையை அவர் பலவீனமாக நினைப்பார். கண்ணீரை அவர் வெற்றியாக நினைப்பார். நீ அழும்போதெல்லாம் அவர் வலுவாகிறார். நீ விளக்கம் சொல்லும்போதெல்லாம் அவர் கற்றுக்கொள்கிறார். எங்கே குத்தினால் நீ உடைவாய், என்ன சொன்னால் நீ மௌனமாகிறாய், எவ்வளவு பேசினால் நீ தளர்கிறாய். எல்லாம் அவருக்கு ஆயுதம். அதனால்தான் சாணக்கியர் சொல்லும் முதல் அதிரடி: அழாதே, சத்தம் போடாதே, விளக்கம் சொல்லாதே. இது ஓடுவது இல்லை, இது பயம் இல்லை, இது தாக்குவதற்கு முன் எடுக்கப்படும் நிலை. இந்த வீடியோ உன்னை உணர்ச்சிவசப்பட வைக்க இல்லை, உன்னை சண்டைக்கு தூண்ட இல்லை. உன்னை அபாயகரமான அளவுக்கு அமைதியாக மாற்ற. உன் கணவரே உன் எதிரி என்றால் ஒரு பெண் எப்படி சிந்திக்க வேண்டும்? இப்போதுதான் சாணக்கியர் உன்னை பெண்ணிலிருந்து போராளியாக மாற்ற ஆரம்பிக்கிறார். இது கதை இல்லை. இது அறிவிப்பு. உண்மையான போர் இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. சாணக்கியரின் விதி 1: உணர்ச்சியை விலக்கு. பெண்ணே, முதலில் ஒரு உண்மையை தெளிவாக புரிந்துகொள். உங்கள் கணவர் உங்களை முதலில் தாக்குவது உங்கள் உடலை அல்ல, உங்கள் மனதை. அவர் உங்களை அடிக்காமல் இருக்கலாம், சத்தம் போடாமல் இருக்கலாம். ஆனால் அவர் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களின் உள்ளுக்குள் அது மெதுவாக ஒரு காயத்தை உருவாக்கிக் கொண்டே போகும். உங்கள் கணவர் என்ன நினைப்பார் தெரியுமா? உங்கள் அமைதியை பயம் என்று நினைப்பார். உங்கள் பொறுமையை பலவீனம் என்று நினைப்பார். உங்கள் மௌனத்தை அடங்கிய தன்மை என்று நினைப்பார். அங்கேதான் ஒரு பெண் தவறு செய்ய ஆரம்பிக்கிறாள். உங்கள் கணவர் உங்களை கேலி செய்தவுடன் உங்கள் முகம் மாறுகிறது. அவமானப்படுத்தியவுடன் உங்கள் கண்களில் கண்ணீர் வருகிறது. அந்த ஒரு நொடியில் உங்கள் கணவர் வெற்றி பெறுகிறார். சாணக்கியர் தெளிவாகச் சொல்கிறார்: உணர்ச்சியை கட்டுப்படுத்தியவன் ஏற்கனவே போரில் பாதியை வென்றவன். இதன் அர்த்தம் மிகத் தெளிவானது. நீங்கள் அழுதால் உங்கள் கணவர் மாறமாட்டார். நீங்கள் கோபப்பட்டால் உங்கள் கணவர் பயப்பட மாட்டார். நீங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் உங்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதற்கான வழியை உங்கள் கணவர் கற்றுக்கொள்கிறார். எந்த வார்த்தையை சொன்னால் நீங்கள் உடைவீர்கள்? எந்த விஷயம் சொன்னால் நீங்கள் தளர்வீர்கள்? எங்கே குத்தினால் நீங்கள் அழுவீர்கள்? இவை எல்லாமே மெதுவாக உங்கள் கணவரின் ஆயுதமாக மாறுகிறது. அதனால் சாணக்கியர் சொல்வது இதுதான்: உங்கள் கணவர் கேலி செய்தால் உங்கள் முகத்தில் எந்த எதிர்வினையும் காட்டாதீர்கள். உள்ளுக்குள் வலி இருக்கலாம். ஆனால் வெளியில் அமைதியாக இருங்கள். உங்கள் கணவர் உங்களை அவமானப்படுத்தினால் உங்கள் மனதை அவர் கையில் ஒப்படைக்காதீர்கள். நீங்கள் பதில் சொன்னால் அவர் ஆரம்பித்துள்ள விளையாட்டுக்குள் நீங்களே சென்று விழுகிறீர்கள். உங்கள் கணவர் தேடுவது சண்டை அல்ல, உங்கள் கட்டுப்பாடு. உங்கள் அமைதிதான் அவரை குழப்பும். ஏன் இவள் பதில் சொல்லவில்லை? ஏன் இவள் உடையவில்லை? ஏன் இவள் அமைதியாக இருக்கிறாள்? இந்த கேள்விகள்தான் உங்கள் கணவரின் மனதில் முதல் விரிசலை உருவாக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அமைதி பலவீனம் அல்ல, அது உங்கள் முதல் ஆயுதம். இது பயத்தால் வரும் அமைதி அல்ல, இது போருக்கு முன் இருக்கும் அமைதி. சாணக்கியராக மாற வேண்டும் எனில்
சத்தம் போடக் கூடாது. அழுகை கூடவே கூடாது. உங்கள் உணர்ச்சிகளுக்கு நீங்களே அரசியாக மாற வேண்டும். உங்கள் கணவர் நினைப்பார், இவள் அடங்கிவிட்டாள் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் சாணக்கிய தந்திரத்தின் முதல் படி. உணர்ச்சியை விலக்குங்கள். அமைதியாக இருங்கள். ஆனால் கண்களை ஒருபோதும் மூடாதீர்கள். சாணக்கியரின் விதி 2. வார்த்தையால் அல்ல, வளர்ச்சியால் பதில் இருக்க வேண்டும். பெண்ணே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள். உங்கள் கணவர் உங்களை காயப்படுத்தும்போது அவர் விரும்புவது சண்டை அல்ல. நீங்கள் பயந்து நின்றுவிட வேண்டும் என்பதுதான். உங்கள் கனவுகள் சுருங்க வேண்டும். உன் உலகம் வீட்டுக்குள்ளேயே முடங்க வேண்டும். அதுதான் உங்கள் எதிரியின் மிகப்பெரிய ஆசை. அதற்கு ஒரே பதில்தான் இருக்கிறது. வாதம் வேண்டாம். விளக்கம் வேண்டாம். புலம்பல் வேண்டாம். அமைதியாக கற்றுக்கொள். உன் திறமையை வளர்த்து உன் அறிவை கூர்மையாக்கு. மிக முக்கியமாக, பொருளாதார ரீதியாக சுயநிலையை அடைய வேண்டும். ஏன் தெரியுமா? பணமில்லாத பெண்ணை எளிதாக கட்டுப்படுத்தலாம். ஆனால் சுயநிலையை அடைந்து உள்ள பெண்ணை யாராலும் ஆள முடியாது. சாணக்கியர் சொல்கிறார், உன் உயரமே உன் எதிரிக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. நீ பேசாமல் உயரும்போது உங்கள் கணவரின் வார்த்தைகள் தானாகவே அர்த்தமிழக்கும். நீ வளர்ந்தால் அவரின் ஆட்சி சிதறும். இதுதான் சண்டையிடாமல் வெல்வதற்கான சாணக்கிய வழி. சாணக்கியரின் விதி 3. சரியான நேரம் வரும் வரை காத்திரு. பெண்ணே, முதலில் ஒரு பெரிய தவறை தவிர்க்க வேண்டும். உடனே பதில் அடி வேண்டாம். உடனே முடிவு வேண்டாம். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு அகங்கார மனிதனும் ஒருநாள் நிச்சயமாக தவறு செய்வான். இது மனித இயல்பு. உங்கள் கணவர் தன்னை புத்திசாலி என்று நினைக்கும் வரை அவர் கவனமாக நடிப்பார். ஆனால் அகங்காரம் அதிகரிக்கும் போது அவருடைய பாதுகாப்பு குறையும். அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது பேசாமல் கவனிப்பது. வாதம் வேண்டாம். பதில் வேண்டாம். உணர்ச்சி வெளிப்பாடு வேண்டாம். அவர் என்ன சொல்கிறார்? யாரிடம் என்ன பேசுகிறார்? எப்போது அவருடைய முகமூடி சறுக்குகிறது? இந்த எல்லாவற்றையும் நீ அமைதியாக சேகரிக்க வேண்டும். சாணக்கியர் எச்சரிக்கிறார், பொறுமை இல்லாதவன் புத்திசாலியாக நடிக்க மட்டுமே முடியும். பொறுமை இல்லாத பெண் உணர்ச்சியில் முடிவு எடுப்பாள். பொறுமையுள்ள பெண் சரியான தருணத்தை தேர்ந்தெடுப்பாள். நீ உடனே பேசினால் உன் பலம் வெளிப்படும். நீ அமைதியாக இருந்தால் உங்கள் கணவரின் பலவீனம் வெளிப்படும். மௌனம் என்பது பயம் அல்ல. மௌனம் என்பது தோல்வி அல்ல. மௌனம் என்பது தாக்குவதற்கு முன் எடுக்கப்படும் நிலை. நினைவில் வைத்துக்கொள், சரியான நேரத்தில் ஒரு செயல் 1000 வார்த்தைகளை விட அதிக சக்தி வாய்ந்தது. இதுதான் சாணக்கிய தந்திரத்தின் 3வது படி. மௌனமாக இருங்கள். ஆனால் விழிப்புடன் இருங்கள். நேரம் உங்களுக்காகவே வேலை செய்யும். சாணக்கியரின் விதி 4. அமைதியான விலகல். பெண்ணே, ஒரு உண்மையை சொல்கிறேன். எதிரிக்கு அதிக வலி எப்போது தெரியுமா? நீ சண்டை போடும் போது அல்ல. நீ சத்தம் போடும் போது அல்ல. நீ அவனை பொருட்படுத்தாத போதுதான். உங்கள் கணவர் உங்களை அவமானப்படுத்துவது உங்களிடமிருந்து ஒரு எதிர்வினை பெறுவதற்காக. கோபம், கண்ணீர், விளக்கம், புலம்பல், இதில் ஏதாவது ஒன்று கிடைத்தால் அது அவருக்கு வெற்றி. அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், சத்தமில்லாமல் விலகுங்கள். வாதம் வேண்டாம். முகத்தில் கோபம் வேண்டாம். நான் இப்படிதான் என்ற அறிவிப்பும் வேண்டாம். மெல்ல, மிக அமைதியாக உங்கள் மனதை அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகள் உங்களை பாதிக்கவில்லை என்பதை அவர் உணர வேண்டும். நீங்கள் உங்கள் உலகத்தில் கவனம் செலுத்தும்போது, உங்கள் இலக்குகளில் மூழ்கும்போது, உங்கள் வளர்ச்சியில் முன்னேறும் போது அவரின் முக்கியத்துவம் மெதுவாகச் சுருங்க ஆரம்பிக்கும். இதுதான் அமைதியான விலகல். நீ போகவில்லை, நீ ஓடவில்லை, நீ உயர்ந்த இடத்துக்கு நகர்கிறாய். சாணக்கிய நியதி இதுதான். யார் உன்னை இழுக்க முயல்கிறாரோ அவரிடமிருந்து விலகுவது ஒரு தந்திரமான வெற்றி. நினைவில் வை, புறக்கணிப்பு என்பது ஒரு வலிமையான தாக்குதல். அவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் நீங்கள் கேட்காததாலேயே அவர் தோற்க ஆரம்பிப்பார்.
இதுதான் சாணக்கிய தந்திரத்தின் 4வது படி. அமைதியாக விலகுங்கள். உயர்வை தொடர்ந்து கொண்டு இருங்கள். சாணக்கியரின் விதி 5. எதிரொலிக்கும் பொறி. பெண்ணே, உங்கள் கணவர் உங்களைப் பற்றி பொய் பேசும்போது அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். நீ உடனே பதில் சொல்ல வேண்டும். நீ விளக்கம் கொடுக்க வேண்டும். நீ உன்னை நிரூபிக்க வேண்டும். அங்கேதான் நீ தோற்க ஆரம்பிக்கிறாய். சாணக்கியர் சொல்கிறார், நேரடி பதில் பல நேரங்களில் எதிரிக்கே ஆதரவாக மாறும். அதனால்தான் இந்த தந்திரம் வேறு. உங்கள் கணவர் உங்களை அகங்காரி என்று சொன்னால் நீ அமைதியாக பணிவை காட்டு. சோம்பேறி என்று சொன்னால் அதற்குப் பிறகு தொடர்ந்து கடினமாக உழைக்க ஆரம்பி. உங்களை தவறாக சித்தரித்தால் நீ சரியான நடத்தையோடு தொடர்ந்து இரு. ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். ஏன் தெரியுமா? நீ பேசாமல் உன் செயல்களால் பதில் சொன்ன நாளே அவர் பொய்யன் என்று நிரூபிக்கப்படுகிறார். மக்களின் கண்கள் திறக்கும். அவர்களிடம் கேள்விகள் எழும். இவள் இப்படியா? அவன் சொன்னது உண்மையா? இந்த சந்தேகம்தான் எதிரொலிக்கும் பொறி. நீ வலுக்கட்டாயமாக உண்மையை கட்டவில்லை. உண்மை தானாகவே வெளியில் வருகிறது. இதுதான் சாணக்கியர் நீதி. எதிரியின் வார்த்தைகளை அவனுக்கே எதிராக திருப்பிவிடுவது புத்திசாலித்தனமான போர். நினைவில் வை, உன் அமைதியான செயல்களே உன் பாதுகாப்பு. உன் தொடர்ச்சியான நடத்தைதான் உன் கவசம். இதுதான் சண்டையிடாமல் எதிரியை சிக்க வைக்கும் தந்திரம். இதுதான் சாணக்கிய தந்திரத்தின் 5வது படி. பேசாதே, நடந்து காட்டு. உண்மை தானாகவே வெல்லும். சாணக்கியரின் விதி 6. இடைவிடாத வளர்ச்சி. பெண்ணே, ஒரு உண்மையை சொல்கிறேன். உங்கள் கணவர் உங்களை நிறுத்த நினைப்பது உங்களுக்கு உடனே தோல்வி வர வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் அங்கேயே நின்றுவிட வேண்டும் என்பதற்காக. நீ பயந்து நிற்க வேண்டும். நீ முயற்சியை நிறுத்த வேண்டும். இதுவே என் எல்லை என்று நீ நம்ப வேண்டும். அதுதான் ஒரு எதிரியின் மிகப்பெரிய வெற்றி. அதற்கு ஒரே பதில்தான் இருக்கிறது. இடைவிடாத வளர்ச்சி. நீ சண்டை போட வேண்டாம். நீ நிரூபிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் சிறிது கற்றுக்கொள், சிறிது முன்னேறு, சிறிது உயர்ந்து காட்டு. மற்றவர்கள் பார்க்க வேண்டாம். உங்கள் கணவர் புரிந்து கொள்ள வேண்டாம். உன் வளர்ச்சி அமைதியாக நடந்தாலே போதும். சாணக்கியர் சொல்கிறார், நின்ற மனிதன் எளிதாக அழைக்கப்படுவான். நகரும் மனிதன் எப்போதும் ஆபத்து. நீ முன்னேறும் போது அவரின் வார்த்தைகள் தானாகவே அர்த்தமிழக்கும். நீ உயரும்போது அவரின் கட்டுப்பாடு சிதறும். இது உடனடி வெற்றி அல்ல, ஆனால் இது திரும்ப முடியாத வெற்றி. அவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். எதிருக்கு நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பதில் உன் வளர்ச்சிதான். இதுதான் சாணக்கிய தந்திரத்தின் 6வது படி. நிற்காதே, திரும்பாதே, உயர்ந்து கொண்டே இரு. சாணக்கியரின் விதி 7. மன்னிக்காதே, ஆனால் மறந்துவிடு. பெண்ணே, இதுதான் சாணக்கியரின் மிக கடினமான பாடம். எல்லாரும் சொல்வார்கள், மன்னிச்சுடு. உறவுதானே, கணவர்தானே. ஆனால் சாணக்கியர் கேட்கிறார், உங்களை தினமும் உழைத்த ஒருவருக்கு மன்னிப்பு பெற என்ன தகுதி இருக்கிறது? மன்னிப்பு என்பது தவறை உணர்ந்து மாற முயற்சிப்பவர்களுக்கு. உங்களை மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே காயப்படுத்துபவர்களுக்கு மன்னிப்பு என்பது ஒரு அழைப்புதான். அதனால் தெளிவாக நினைவில் வை. மன்னிக்காதே. அதற்காக பழி வாங்கவும் வேண்டாம். அப்படியென்றால் என்ன செய்ய வேண்டும்? மறந்துவிடு. அவருடைய வார்த்தைகள், அவருடைய அவமானங்கள், அவருடைய விஷம் உன் மனதிலிருந்து முற்றிலும் அகற்றிவிடு. சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனை முழுமையாக தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவனை உன் நினைவிலிருந்தே அழைத்துவிடு. நீ அவரை நினைக்காத நாளே அவர் தோற்றுவிட்டார். நீ அவரைப் பற்றி பேசாத நாளே அவர் அர்த்தம் இழந்தார். நீ அமைதியாக, வலிமையாக முன்னேறி வாழும் நாளே அவர் உன் வாழ்க்கையிலிருந்து முழுக்க நீக்கப்பட்டார். இது கோபம் அல்ல, இது வெறுப்பு அல்ல, இது உயர்ந்த நிலை. சாணக்கியராக மாறுவது என்றால் கொடூரமாக மாறுவதில்லை. உன் ஆன்மாவை பாதுகாப்பது. நினைவில் வை, மன்னிப்பு கொடுத்தால் நீ பலவீனமாகலாம். மறந்துவிட்டால் நீ சுதந்திரமாகிறாய். இதுதான் சாணக்கிய தந்திரத்தின் 7வது விதி. மறந்துவிடுங்கள். ஆனால் மன்னிக்காதீர்கள். இந்த வீடியோவின் இறுதிக்கு வந்துவிட்டோம். கவனமாக கேள். பெண்ணே,
இதுவரை நீ கேட்ட எல்லா தந்திரங்களும் பழி வாங்க சொல்லவில்லை, சண்டை போட சொல்லவில்லை, உன்னை காப்பாற்ற சொல்லுகிறது. ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக பதியவை. உறவு என்ற பெயரில் யாருக்கும் உன்னை உடைக்க உரிமை இல்லை. கணவர் என்றாலும் இரத்த உறவு என்றாலும் உன் தன்னம்பிக்கையை நசுக்குகிறவன் உன் வாழ்க்கையில் இருக்க தகுதியற்றவன். சாணக்கியர் எச்சரிக்கிறார். வீட்டுக்குள்ளே இருக்கும் எதிரி வெளியில் இருக்கும் எதிரியை விட ஆபத்தானவன். ஏன் தெரியுமா? வெளி எதிரியை நீ எச்சரிக்கையோடு பார்க்கிறாய். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும் எதிரியை நீ நம்பிக்கையோடு பார்க்கிறாய். அமைதியாக இரு. ஆனால் அடங்காதே. மௌனமாக இரு. ஆனால் முட்டாளாக இருக்காதே. பொறுமையாக இரு. ஆனால் உன்னை நசுக்க அனுமதிக்காதே. ஒவ்வொரு அவமானத்தையும் ஒரு பாடமாக மாற்று. ஒவ்வொரு காயத்தையும் ஒரு சக்தியாக மாற்று. உடைந்து போன பிறகும் நிமிர்ந்து நடக்கும் பெண்ணை பார்த்தால் எதிரிக்குத்தான் முதலில் பயம் வரும். சண்டையிடாமல் போரை வெல்வதே உண்மையான வலிமை. இப்போது இறுதிக் கேள்வி உன்னிடமே. உறவுகளின் பெயரில் விஷம் குடிக்கப் போகிறாயா அல்லது சாணக்கியராக மாறி அந்த விஷத்தையே உன் வலிமையாக மாற்றப் போகிறாயா? முடிவு உன் கையில். அதை கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிக்கவும். அமைதியாக இரு. தந்திரமாக இரு. வலிமையாக இரு. ஒருநாள் உன் மௌனமே அவர்களின் மிகப்பெரிய தோல்வியாக மாறும். சாணக்கியராக மாறுவது என்றால் குரல் உயர்த்துவது அல்ல, உனக்குள் இருக்கும் ராணியை எழுப்புவது. இன்று முதல் நீ உன்னை ஒரு மகாராணியாக உணர வேண்டும். மகாராணிக்கு என் நன்றியும் வாழ்த்துக்களும். இதேபோல பிரச்சனையில் தவிக்கும் உங்கள் தோழிக்கும் இதை ஷேர் செய்யவும். நன்றி.